இப்பொழுது நாம் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்தில் தான் இருக்கின்றோம். இந்த இடத்தில் இப்பொழுது 16 குழிகளில் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது 3வது கட்ட அகழ்வாய்வு பணிகளாகும். இங்கு ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன. 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இப்பொழுது வரை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அதுபோன்று ஏராளமான மட்பாண்டங்களும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. இது வாழ்விடமாகவும் தொழிற்சாலையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதே போன்று முதல் 2 கட்ட அகழ்வாய்வில் என்ன பொருட்கள் கிடைத்ததோ அதே போன்ற பொருட்கள் தான் இப்பொழுதும் கிடைத்துள்ளன. கூடுதலாக தங்கம் மற்றும் தந்தத்தால் ஆன பொருட்கள் என்று ஏராளமான பொருட்கள் கிடைத்துள்ளன. இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னவெனில் சூதுபவள மணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன அல்லது செவ்வந்தி கற்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் கார்னேலியன் ஸ்டோன் என்று அழைப்பார்கள். இவ்விதமான கற்கள் எங்கே கிடைக்கின்றன என்று பார்த்தால் மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியில் அதிகமாக கிடைக்கின்றன. ஓரளவுக்கு தேனி மலைப்பகுதிகளில் கிடைத்ததாக முன்பு கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது இந்த நிற கற்கள் கிடைப்பதில்லை. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தால் காஷ்மீர், பாகிஸ்தானின் வடக்கு பகுதிகள், ஆப்கானிஸ்தான் பகுதியில் அதிகமான இந்த கற்கள் கிடைக்கின்றன. இது ஒரு கடினமான வகையைச் சேர்ந்த கல். இதில் ஆபரணங்கள் அந்த காலத்திலிருந்து செய்யப்பட்டு வருகின்றன, இப்பொழுதும் செய்யப்படுகின்றன. இது அழகான சிவப்பு நிற தோற்றத்துடன் காணப்படுகின்றது. 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் இவ்வாறு செதுக்கப்பட்ட, அதாவது சுரங்கங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கற்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு அது ஒரு முத்து போன்று செதுக்கி அதாவது கோலம் போன்ற அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து அதில் பல அச்சு எப்படி தெரியுமோ அவ்வாறு குழியான தோற்றத்துடன் அந்த இதில் பல்வேறு உருவங்கள் செதுக்கப்படுகின்றன. இது கிரேக்க நாட்டில் இந்த தொழில்நுட்பமாக உயர்ந்த நிலையில் அன்று வளர்ந்திருந்தது. இங்கு எப்படி அது இந்த இங்கும் வந்து சேர்ந்தது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இங்கு கிடைத்த அந்த சூதுபவள மணியின் அளவானது கிட்டத்தட்ட 10 mm, 1 சென்டிமீட்டர் அதாவது வட்டமும் விட்டமும் அதே போன்று 3 mm தடிமனும் கொண்டதாக இந்த கல்லானது காணப்படுகின்றது. இதில் சிறப்பு என்னவெனில் காளையின் உருவம், அதாவது பாயும் காளையின், ஜல்லிக்கட்டு காளையின் உருவம் அதில் செதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பு கொண்ட கல்லாக இங்கு காணப்படுகின்றது. 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் இது கிடைத்திருக்கின்றது. முதல் கட்ட, அதாவது 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் 15 கற்கள், அதாவது ஒரு வளவளப்பான தோற்றம் கொண்ட செதுக்கப்பட்ட கற்கள் கிடைத்தன. அதில் ஒரு காளையின் உருவம் செதுக்கப்பட்ட கல்லானது 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலம் நமக்கு தெரிவது எனில் அங்கு வாழ்ந்த பழந்தமிழர்கள் ஒரு நாகரிக தமிழர்களாக வசித்திருக்கிறார்கள். அதே போன்று பதக்கங்களிலும் மோதிரங்களிலும் இவ்வாறான கற்களை அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் என்று உறுதி செய்யப்படுகின்றது. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் சந்திக்கிறேன்.